Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. இன்ஸ்டன்ட்டா ஒரு 10 நிமிஷத்துல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிரலாம். ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்ஸ்டன்ட்டா கடையில உள்ள மாவு தான் எடுத்துர்க்கேன். பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கலாங்க. கட்டிகள் இல்லாம நல்லா ஸ்மூத்தா mix பண்ணிக்கலாம். இந்த தயிரோட அரிசி மாவு வந்து நல்லா mix ஆகணும். ஒரு நிமிஷம் நல்லா கைவிடாம mix பண்ணிக்கலாங்க. இப்போ 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். மொத்தம் 1 கப் தண்ணி ஊத்திருக்கேன். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். இது நல்லா ஈவனா mix பண்ணிரலாம். பாருங்க இந்த அளவுக்கு mix பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். நல்லா ஊறி வரட்டும். தயிரோட அந்த ரவையும் அரிசி மாவும் நல்லா ஊறி வந்தா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா சாஃப்ட்டா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. 1 கப் தண்ணி கரெக்ட்டா இருக்குங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் பாத்துறலாம். இப்போ மீடியம் சைஸ் கேரட் துருவி வச்சிருக்கேன். இதல ஆட் பண்ணிரலாம். இப்போ 1 கப் அளவுக்கு கோஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இந்த டைம்ல கேப்சிகம் வேணாலும் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். பொடியா நறுக்குன ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியா நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் போல பொடியா நறுக்குன இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரே ஒரு தக்காளி எடுத்துர்க்கேன். விதைகள் நீக்கிட்டு இது போல பொடியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாய் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஈவனா நல்லா mix பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட். இப்போ நல்லா mix பண்ணிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியா நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. சோடா உப்பு அதிகமா சேர்க்காதீங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கங்க. இது ஈவனா mix பண்ணிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரக்ட்டா தோசை தவால ஊத்திரலாம். ஆனா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துறலாங்க. தாளிச்சிட்டு ஊத்தும்போது இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாயிரும். ரொம்பவே டேஸ்டாவும் நல்ல மணமாவும் இருக்கும். உப்புலாம் செக் பண்ணிட்டேன். கரெக்ட்டா இருக்கு. இப்போ தாளிப்பு கொடுத்துறலாம். பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் போல உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மாவோட ஆட் பண்ணிக்கலாங்க. இது போல தாளிச்சிட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்டியா இருக்கும். இது ஈவனா mix பண்ணிரலாங்க. mix பண்ணிட்டு நம்ம தோசை தவால ஊத்திரலாம். இப்போ தவால 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து ஊத்திரலாம். மாவு ஊத்துறதுக்கு முன்னாடி நல்லா mix பண்ணிட்டு ஊத்துங்க. ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊத்திக்கலாம். இப்போ இதுக்கு மேல ஒரு 1/2 ஸ்பூன் போல ஆயில் ஊத்திரலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. மிதமான தீயில வேக வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ திருப்பி போட்டுறலாம். இப்போ இந்த பக்கமா 1 நிமிஷம் வேகட்டும். அப்பதான் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வெந்து வரும். நமக்கு சிம்மிலே வச்சு வேக வச்சிருங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. வெளிய எடுத்துறலாம். இப்போ இருக்கிற மாவுல இது போல போட்டு எடுத்துறலாங்க. நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. கண்டிப்பா நீங்களே இது போல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். சும்மா வெறுமனே சாப்பிடலாம். குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது கெட்சப்போட கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. நம்ம போட்டுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. Thank you.